ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி சமையலான் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான அட்டகாசமான 3 கிச்சன் குறிப்புகள் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சமையல் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் வைக்கிறதுக்கு அது கூடயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்ய போகிற பொரியலுக்கும் காய்கறி சேர்த்து நான் ஒன்றா வேக வைக்க போகிறேன். எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருளும் குக்கருக்குள்ளே சேர்த்துட்டு மூடி டைட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீட்டமான கேரி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் டைட்டாக இருக்கிற டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே உருளைக்கிழங்க 2 வெட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு நார்மல் சைஸில் இருந்தால் அப்படியேவும் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி கூட அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். என்னோடய பருப்பு பார்த்திங்கன்னா 3 விசிலில் வெந்துடும். அதே டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு உருளைக்கிழங்கும் சேர்ந்து குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டைம் சேவிங்கும் நமக்கு இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்காது. இப்போ பாருங்க 3 விசில் விட்டதில் எனக்கு பருப்பு நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு கூட சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வைக்க வேண்டிய டைமும் ஆகாது, பாத்திரமும் நமக்கு எக்ஸ்ட்ரா அழுக்காகாது. அதுக்குள்ளேயே நமக்கு எல்லாமும் டைம் சேவிங் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சமையல் வேலை பாதியாக குறைஞ்சிடும். இது கூட நம்ம முட்டை கூட வேக வைக்கணுன்னா கூட நம்ம இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் டைமில் இட்லி செஞ்சுருப்போம். அந்த இட்லி பார்த்திங்கன்னா 2லேருந்து எப்படியும் 5-6 இட்லிக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக மீந்துடும். அந்த மாதிரி மீந்துடுச்சு அப்படின்னா அந்த இட்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மேலெல்லாம் காஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த இட்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் அதே சமயம் சூடாகவும் வச்சுக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணமோ இல்லை ஏதாவது பாக்ஸோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே வாழை இலை வச்சுட்டு இந்த மாதிரி இட்லியை நீங்கள் வச்சிடலாம். எத்தனை இட்லி இருக்கோ அந்த இட்லியெல்லாம் நம்ம உள்ளே அடுக்கிட்டு அதுக்கு மேலே இன்னொரு வாழை இலை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நீங்கள் பாக்ஸ் எதனா வச்சுருக்கீங்க, மூடி போடுற மாதிரி பாக்ஸ் அப்படின்னா நீங்கள் அந்த மூடியை கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிளேட் எதனா கூட வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியேவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சிடலாம். வச்சுட்டு திரும்ப நம்ம பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த இட்லியை வெளியே எடுத்துகிட்டு நைட்டு ஏதாவது டிஃபன் செய்கிறீங்க அப்படின்னா அந்த இட்லி செய்கிற பாத்திரத்துக்குள்ளேயே நம்ம இட்லியை அடுக்கி வச்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இட்லியெலாம் சுட்டு முடித்ததுக்கு அப்புறம் இட்லி எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ளே வச்சோம்னா போதும். பாருங்கள் இட்லி பாருங்கள், காலையில் செஞ்ச இட்லி நைட்டு கூட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ செஞ்ச மாதிரி சாஃப்டாக இருக்குன்னு. இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். காலையில் செஞ்ச இட்லி நைட்டு கூட சாஃப்டாகவே இருக்கும். இப்போது நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ்குள்ளே போகலாம். இப்போது சட்னியை வச்சு தாங்க நம்ம இந்த டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு சட்டுன்னு வச்சிடலாம். நிறைய பொருள் தேவை அப்படின்ற அவசியமே இருக்காது. இருக்கிற கொஞ்சம் பொருள் எல்லாம் வச்சு கூட நம்ம சூப்பராக இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். இந்த சட்னியோட ரெசிபி உங்களுக்கு முழுசாக டீட்டெயிலாக வேணும்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாயில் வெங்காயம் உடைச்சக்கல்ல தான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். நீங்கள் காஞ்ச மிளகா தான் சேர்க்கணுன்னு இல்லை, உங்கள்கிட்ட பச்சை மிளகா இருந்தால் கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ நான் சேர்த்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் தான் ஒன்று சேர்த்தேன். அடுத்து 2 பெரிய வெங்காயம் சேர்த்தேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உடைச்சக்கல்ல. நம்ம காரத்துக்கு தகுந்தது போல் பச்சை மிளகாயோ காஞ்ச மிளகாயோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இந்தந்த பொருள் தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னாலும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஏதாவது ஒரு பொருள் சேர்த்துக்கணும், அதாவது சீரகம் சேர்த்துக்கணும்னு தோணுச்சுன்னா சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து சோம்பு சேர்க்குறதா இருந்தாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு சின்ன அளவு தேங்காய் தான் எடுத்திருக்கேன். ஒரு 10 பீஸ் தான் வரும். அந்த அளவுக்கு தேங்காயை எடுத்து அதையும் சின்ன பீஸாக நறுக்கி போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சமாக இருந்துச்சு, அதையும் பார்த்திங்கன்னா நான்
சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இதுதான் ப்ராசஸ் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு அரைச்சோன்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். ஏன்னா வறுத்த வேர்க்கடையில் இதுதான் கடைசியாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும்னாலும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் சட்னி அரைச்சாச்சு. அரைச்சிட்டு பாருங்கள், தாளிப்பும் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு இருக்கிற பொருளை வச்சு சட்டுன்னு இந்த மாதிரி சட்னி ரெசிபி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ராசாத்தி சமையலன் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.